இந்த விஷயம் தெரியாமல் திருப்பதி கோவிலுக்கு செல்லாதீர்கள். முழுமையான அருள் கிடைக்காது. ஏழுமலையானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அவரை முழுமையாக வழிபட வேண்டும். அது எப்படி என்றால் திருப்பதி கோவிலுக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் முதலில் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரிடம் எந்த ஒரு தடையுமின்றி உங்களை திருப்பதியில் தரிசித்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு திருப்பதி சென்றவுடன் முதலில் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பத்மாவதி தாயாரை வழிபட வேண்டும். பிறகு புஷ்பகரணி குளத்தில் நீராடிவிட்டு அதற்கு அருகில் உள்ள வராகமூர்த்தியை தரிசிக்க வேண்டும். பிறகு ஆனந்த ஆழ்வாரின் கடப்பாரையை பார்க்க மறக்காதீர்கள். அடுத்ததாக திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து விட்டு அங்குள்ள தங்க கோபுரத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்க மறக்காதீர்கள். பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நன்றி தெரிவிக்க வேண்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.